சென்னை பள்ளிக்கரணை அடுத்த பெரும்பாக்கம் இளைநகர் 5வது பிளாக்கை சேர்ந்தவர் 23 வயதான செல்பியா மேரி. இவரது கணவர் சூரி. இவர்களுக்கு 5 வயது குழந்தை உள்ளது. செம்மஞ்சேரியை சேர்ந்த 30 வயதான விஜய் தனியார் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். இவரது மனைவி உமா. இவர்களுக்கு 3 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. இந்த நிலையில் சில ஆண்டுகளாக செல்பியா மேரிக்கும் விஜய்க்கும் இடையே கள்ளக்காதல் இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக 2 குடும்பத்தாருக்கும் இவர்களது கள்ளக்காதல் விவகாரம் தெரிய வந்துள்ளது. இந்த பிரச்சனையில் கணவரை பிரிந்த செல்பியா மேரியும் மனைவியை பிரிந்து வந்த விஜயும் தனியாக வீடு வாடகை எடுத்து குடும்பம் நடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு 9 மணிக்கு செல்பியா மேரி தனது தோழி ரேகாவிற்கு செல்போனில் மெசேஜ் அனுப்பியிருந்தார். அதில், என் வீட்டார் எங்களை வாழ விட மாட்டார்கள், அதனால் நாங்கள் இருவரும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்கிறோம் என அனுப்பியிருந்தார். இதை படித்து பார்த்து அதிர்ச்சியடைந்த தோழி ரேகா பெரும்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது வீட்டின் ஹாலில் விஜய் தனது சால்வையால் தூக்கு போட்டு இறந்து கிடந்தார். படுக்கை அறையில் செல்பியா மேரி தனது புடவையால் தூக்கு போட்டு இறந்து கிடந்தார். இதையடுத்து போலீசார் இருவர் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவத்தால் பெரும்பாக்கம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.